ஹாய் வியூவர்ஸ், என்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ரப்பர் மரங்கிறீங்களே அது என்ன மரம் அப்படின்னு. இதுதான் ரப்பர் மரம். இந்த ரப்பர் மரத்தை வெட்டும்போது ஃபெவிகால் மாதிரி கம் வரும். அந்த கம்மை வச்சு தான் நிறைய செப்பல் பண்ணுறது. அது வந்துட்டு கம்மாக இருக்கும். அப்புறமா வந்துட்டு அதை ஷீட் போட்டுருவாங்க. அதை வச்சு செப்பல் பண்ணலாம், பேக் பண்ணலாம், ரப்பர் பேண்டு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஃபெவிகால் மாதிரி தான் இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது புக் ஏதாச்சும் கிழிஞ்சிருச்சுன்னா அப்போல்லாம் ஓடிப்போய் இந்த மாதிரி கம்மெல்லாம் வாங்க முடியாது. இந்த மரத்தில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன கல்லை விட்டு அடிப்போம். அதில் இந்த மாதிரி கம்மு வரும். அந்த கம்மை வச்சு ஒட்டிடுவோம். ஃபெவிகால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அப்புறமா இது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும்னா அப்படியே ஒட்டி அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்கும் தனி காசு உண்டு. இதை வெட்டுறவங்களுக்கும் ஒரு மரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி காசு கொடுப்பாங்க. விடிய காலையில் வெட்டுவாங்க 3 மணி 4 மணி. ஏன்னா அந்த டைம் தான் இதில் பால் வரும். இதோ இந்த மாதிரி தான் வெட்டுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நேக்கு இருக்கணும். அப்படி கீழே வெட்டக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த தோலை எடுக்கணும். என்னோடய பாட்டியெல்லாம் வந்து இதோ இந்த வெட்டி போடுறாங்க பார்த்தீங்களா, இதிலேருந்து அந்த நூல் மாதிரியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க. இதோ இந்த பாலை வந்து ஒரு 10 மணிக்கு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆசிடெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ஷீட்டு மாதிரி ஆயிரும். அந்த ஷீட்டை விற்றா காசு கிடைக்கும். கிலோ இவ்வளோ அப்படின்ட்டு நல்ல கேஷ் கிடைக்கும். இது வந்து இந்த மரத்தோட விதை. இது தள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு இருக்கும். அந்த ரவுண்டை உடைச்சா இந்த மாதிரி வரும். இதுக்கும் காசு உண்டு. நாங்கள் ஸ்கூல் டைம் எல்லாம் வந்துட்டு இதை பொறுக்கி விற்றுட்டோன்னா கிலோவுக்கு 32 ரூபா 42 ரூபா அப்படி. நாங்கள் ஒரு 10 கிலோ விற்றோன்னா எங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கும். இதை வந்துட்டு இந்த காயை வந்துட்டு எண்ணெய்க்கு எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் பார்த்ததில்ல. நாங்கள் இந்த மாதிரி அதை விற்றுருவோம். இதுதான் அந்த தள்ளைங்க. இதுதான் அந்த ரப்பர் மரத்தில் வர்ற தள்ளைங்க. இதை வந்துட்டு நல்லா காஞ்சிட்டு உடைச்சோன்னா நான் முன்னாடி காட்டின மாதிரி இருக்கும். காயாமல் உடைச்சோன்னா அது பச்சையாக இருக்கும். அது வேஸ்ட்டு தான். நான் அது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் தள்ளைங்க. இது விளையலை, இது பிஞ்சு. இதை உடைச்சா இதோட உள்ளே இருக்கிற வந்துட்டு பிஞ்சாவே தான் இருக்கும். அது எந்த யூஸும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி நல்ல விளைஞ்ச கொடுத்தா தான் காசு. அது இப்போது எங்கள் ஊரில் நிறைய பேர் பொறுக்குவாங்க. எங்கள் ஊரோட வாழ்வாதாரமே மரம் தான். அதனால் எல்லா இடத்துலையும் நிறைய மரம் நிற்கும். மழை டைம் வந்துட்டு டேப்பிங் பண்ண முடியாது. அப்போ அந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ. ஆனால் நிறைய பேர் கவரெல்லாம் போட்டு டேப்பிங் பண்ணி விற்கிறாங்க தான். அவ்வளோதான்.